பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஜெயில்னாலே உள்ளே போனாலே அடிப்பாங்க. இதுதான் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மனநிலைமையாக இருக்குது. அதுவும் வரவங்கெல்லாம் அடிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் உண்டாது. சினிமா வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேமரா வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷனை அடித்து துன்புறுத்துறதுக்கான உரிமையே கிடையாது. இவர் இங்கே அடித்து பிடிச்சி எதனா பண்ணிட்டாருன்னு வைங்க, மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நேராக ஜெயிலில் விட முடியாது. அந்த 5 நாள் முடிஞ்சுன்னா மறுபடியும் எடுத்து போய் கோர்ட்டில் நிறுத்தணும். உனக்கு ஏதாவது காவல்துறை இந்த 3 நாள் அவங்களால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா கேட்பாரு. அப்போ நம்ம அடித்து அவன் சொல்லுவான்ல, ஐயா என்னை போட்டு சித்திரவதை பண்ணிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்போ அதுக்காகவாது நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவனை நல்ல முறையில் பார்த்து நல்ல முறையில் கண்காணித்து அவங்ககிட்ட என்னென்ன உண்மையை வாங்க வைக்கணுமோ வாங்கிக்கிட்டு திருப்பி தான் விடணும். சாதாரண ஒரு மயிலாப்பூரில் வேலை செய்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து அவன் குடும்பத்தோடு ஒரு 4 சக்கர வண்டியை வச்சுக்கிட்டு பஜ்ஜி போண்டா சுண்டல்னு போட்டு விற்கிறான். அங்கே 2-3 ரவுடி பசங்க வரான். ஏய் அதை கொடு இதை கொடு 4 போண்டா கொடு சுண்டல் கொடுன்றான். எல்லாம் வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டு போகிறான். அந்த ஆள் கேட்குறான். அந்த பசங்களாம் கேட்குது, சார் என்ன சார் துட்டு கொடுத்துட்டு போங்க சார். உடனே அந்த குழந்தைய ஒரு அறை விட்றான். அவன் வீட்டுக்காரன் வந்து ஏய் உன் குழந்தைய போட்டு அடிக்கிற துட்டு தானடா கேட்டோம் சாப்பிட்டதுக்குன்றான். உடனே என்ன பண்ணுறான், அவனுக்கு அவ்வளோ திமுறா அவனுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த வடை எடுக்கிற கரண்டியில் அந்த எண்ணெயை கொதிக்கிற எண்ணெய்க்கு அப்படியே மூஞ்சில் ஊற்றுறான். அப்போ எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள். இப்படியான நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இல்லை. நான் உள்ளே போனேன் என்ன தூக்கில் போட்டுற போகிறாங்களா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு பரவலாக பதிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு கேஸில் அப்படின்னா நீங்கள் பார்க்குறது என்ன, கைது காவல் வலை வீசி தேடினார்கள், கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியுது, நிச்சயமாக தெரியறது இல்லை, பேப்பர்லையும் வர்றது இல்லை. அரெஸ்ட் பண்ணிட்டா 24 ஹவர்ஸுக்கு மேலே காவல் நிலையத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவரை ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டோம், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும். இப்போது ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்குது. விசாரணை கைதி அப்படின்னா அவருக்கு வந்து புழல் ஜெயிலெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய சிரமமான ஒரு இதெல்லாம் கிடையாது. நிறைய வசதிகள் இருக்குது. மேலே ஃபேன்லாம் கூட ரொம்ப அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவனுக்கு தண்டனையும் அனுபவிக்கணும், அவனை அதே நேரத்தில் அவனை பாதுகாப்பான சூழலையும் உருவாக்கணுன்ற மாதிரி இப்போது இருக்குது. இப்போது இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துக்கினே வரும்பொழுது கிட்டத்தட்ட என்ன ஆகுது, ஒரு வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நம்முடைய விட்னஸ் எல்லாம் வந்து பக்காவாக நிரூபணம் ஆகுது அப்படின்பொழுது அவருக்கு தண்டனை வழங்குவாங்க. இவருக்கு வந்து 1 வருடம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ட்டு. 1 வருடம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னா அந்த 1 வருடம் இவர் விசாரணை கைதியாக இருந்தார்ல, அது தண்டனையாக கருதி கழிக்கப்படுது. இதுக்கு இடையிலேயே அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை ஜாமீனில் நான் எடுத்துக்கிறேன், அவரை ஜாமீனில் விடுங்க, ஜாமீனில் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து வழக்கு நடக்கிற வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். அப்போவே ஒரு தவறு செய்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது. செய்திகளில் வந்து கைது சமயத்தின் போதே வந்து அவர் வந்து வலிக்கு விழுந்தார், மாவு கட்டு போடுறாங்க எப்படிலாம். உண்மையாகவே அது வலிக்கு விழுகிறது தானே. இருக்கிற பாத்ரூம்லாம் வந்து இப்போ ஸ்டேஷனில் எப்படி இருக்கும், அது ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் உள்ளே போகும்போது நம்ம ஹேண்ட்கப்லாம் கைட்டி தான் உள்ளே விட்டாகணும். ஸோ அங்கே போகும்போது அவர் மனநிலை எப்படி வேணா இருக்கலாம், எகிரி வச்சு ஓடலான்னு நினைக்கலாம், அங்கே ஏதாவது சின்ன ஜன்னல் எதாவது ட்ரை பண்ணலாம், அங்கே வழிக்கு விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அப்படி வழிக்கு விழும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எங்கள் கடமைன்றதுனால அவருக்கு ஒரு மாவு கட்டை போடுறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, நிறைய தலைப்புகளில் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, குறிப்பாக நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனாலும் இப்போ கள்ளக்காதல் ஆரம்பித்து பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கணவனுக்கு விஷம் வைக்கிறது உட்பட பல விஷயங்கள் நடக்குது. சின்ன சின்ன விஷயத்தோட கொலையில முடியுது. எஸ், இப்போ நீங்கள் காவல்துறையில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறதுனால ஏன் இப்படியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதை பற்றி சொல்லுங்கள். காரணம்ன்றது வந்து மனிதனுடைய உணர்ச்சிகள், அந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், கோபங்கள், எதையுமே யோசிக்காத ஒரு ஆத்திரம், அதில் எடுக்கிற முடிவு தான் இந்த கொலைகள்லாம். ஸோ அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. தனிப்பட்ட ஒருவருடைய கோபதாகங்களில் ஏற்படுற ஒரு முடிவு தான். இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அது அந்த ஸ்கூலில் கூட போயிட்டு கும்பகோணத்துலேயே தஞ்சாவூரில் நினைக்கிறேன், அந்த டீச்சரை போயிட்டு உள்ளே போனார். அவர் லவ் பண்ண வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால கத்தியால் குத்திட்டார். ஸோ இப்படியான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனால் நானே கூட பேப்பரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பெருசாக கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அது கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்திலலாம் வந்து ஒரு சின்ன அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒரு 75 போடுறதுக்கே கூட அதுக்கான முகாந்திரம் வந்து ரொம்ப ரேராக கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன சண்டை தான் இருக்கும். அடிச்சிட்டாரு போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா அவர் ரொம்ப பயப்படுவார். ஐயோ போலீஸ் ஸ்டேஷனில் போனால் என்ன நடக்குமோ, அதுவும் ஜெயிலுன்னா எப்படி இருக்குமோ, அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ வந்து இப்படியான நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இல்லை. ஒரு ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறுக்குண்டான தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இல்லை. அந்த தண்டனையை நம்ம சமாளிச்சிடலாம், தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து பரவலாக மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. மக்கள் மத்தியிலன்னா அந்த மாதிரியான தவறு செய்கிறவங்க கூடிய மத்தியில் வந்து அது வந்துடுச்சு. ஏன்னா ஒரு முறை அவங்க வந்து யாராவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ஜெயில் உள்ளக்கிற அனுபவத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி அது ஒரு லேசியாக ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்துக்கலாம், என்ன பெருசாக தண்டனை கொடுத்துருப்போம், என்ன தூக்கிலே போட்டுற போகிறாங்க அப்படின்ற பேச்சு வாக்கிலே சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் சார், நான் உள்ளே போனால் பெயிலில் வர போகிறேன், நான் உள்ளே போனால் என்ன தூக்கில் போட்டுற போகிறாங்களா, உள்ளே போனால் என்ன பெரிய பெரிய கஷ்டமா அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான ஆட்களுக்கு பரவலாக பதிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு ஒரு குற்றவாளி, இது வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், ஒரு பதிவு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பதிவாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு கேஸில் அப்படின்னா நீங்கள் பார்க்குறது என்ன, கைது காவல் வலை வீசி தேடினார்கள், கைது செய்யப்பட்டார், அதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியுது, நிச்சயமாக தெரியறது இல்லை, பேப்பர்லையும் வர்றது இல்லை இல்லையா, மீடியாலேயும் அது வர்றதில்லை. இவரை நீதிமன்றத்தில் அழைத்து சென்றார்கள், அங்கு அவர் நீதிபதியின் உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த 2 வரியில் மேட்ரு முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஆமாம், அது முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது. அப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னாடியே அவரை ஆஜர்படுத்துகிறோம். இப்போது கைது பண்ண உடனே வந்து சாட்சிகள், அப்புறம் அவர் கொலை பண்ண கத்தியை தேடி எடுக்கணும். அந்த கத்தி எடுக்கும்போது அதுக்கு சில ஃபார்மெட்லாம் இருக்குது. நான் ஏதோ ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து வச்சிட முடியாது இல்லையா, அது வந்து அவர் தான் காட்டணும். அந்த கத்தியை நான் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன், எங்கே மறைச்சி வச்சுருக்கேன் காட்டணும். ஸோ அதை எடுக்கும்போது கூட 2 விட்னஸ் வைக்கணும், சாட்சிகள் அவங்க முன்னிலையில் தான் நான் அதை எடுக்கணும். அந்த மகஜர், அவர் அந்த மகஜர்னு சொல்லிட்டு ஒரு மகஜர் போட்டு அது கைப்பற்றும் போது அவங்க முன்னிலையில் நாங்கள் பப்ளிக்ல இருந்து வருவாங்க. ஆமாம், பப்ளிக்ல இருந்து பப்ளிக்ல அந்த நேரத்துக்கு யாராவது வச்சு நம்ம பண்ணணும். இவர் சொல்லுவார், இவர் சொல்கிறத வச்சு தான். இப்போ இதெல்லாம் வந்து இவரை கஸ்டடி கொண்டு வந்து தான் எடுக்க முடியும். இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டா 24 ஹவர்ஸுக்கு மேலே காவல் நிலையத்தில் வச்சுக்க முடியாது. நம்மளுடைய சட்டம் 24 மணி நேரத்துக்கு மேலே அவர் வச்சுக்க முடியாது. ஒரு 24 ஹவர்ஸில் வந்து இவ்வளோ விஷயத்தையும் அவர்கிட்ட நம்ம கேதர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவரை ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிடணும், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும். அந்த நீதிமன்ற காவல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அவருடைய பொசிஷன் என்னென்னா விசாரணை கைதி அவர் இல்லையா, நம்ம விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த விசாரணை முழுமை பறிஞ்சு அவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு நிரூபிக்கப்படணும், நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படணும். குற்றவாளி அது வரைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது, விசாரணை கைதி தான் அவர். தண்டனை கிடைச்சாதான் கன்விஷன் அக்யூஸ்ட், தண்டனை கைதி. தமிழில் வந்து தண்டனை கைதி, கன்விஷன் அக்யூஸ்ட். இவர் வந்து விசாரணை கைதி தான். இப்போது ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்குது. விசாரணை கைதி அப்படின்னா அவருக்கு வந்து முழுசாக அவர் வந்து முழுமையான கைதியாக அவரை ட்ரீட் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு நம்பர் கிடையாது, அவருக்குன்னு ஒரு தனி அறை கிடையாது, அவருக்குன்னு பெரிய வேலைகள் கிடையாது. அவர் இன்னும் நிரூபிக்கப்படலையே, அவர் இன்னும் தண்டனை கைதி, அவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்னு இன்னும் வந்து காவல்துறை வந்து ப்ரூவ் பண்ணலை, நீதிமன்றம் அவர் தண்டனை கொடுக்கல. ஸோ அவர் வந்து விசாரணை கைதி தான். இப்போ அந்த விசாரணை கைதிக்கு உண்டான ஜெயிலில் எப்படி இடம் வச்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் தான் அவங்க இருக்கணும். அவங்க என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம், நிறைய சலுகைகள் இருக்கா. ஆமாம், நிறைய அவங்களுக்கு வந்து சலுகைன்றதை விட ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. அவங்க ஒரு ஜெயில் தான் அப்படின்ற எண்ணமே அவருக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது. இப்போது இன்றைக்கி இருக்கிற புழல் ஜெயிலாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஜெயிலும். ஏன்னா இன்றைக்கி வந்து மனித உரிமை வந்துடுச்சு, மனிதனாக நினைக்கணுன்ற மாதிரி சில சட்டங்கள் உருவாயிடுச்சு. மேலும் வந்து அவன் என்னதான் தண்டனை, அவன் கைது தப்பு பண்ணியிருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனை மனுஷனாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில இயக்கங்கள், சில இவங்கெல்லாம் இருக்காங்க. சில வகையில் அது அவங்க சொல்கிறதும் ஒரு நியாயமான விஷயம்தான். அப்போ இந்த விசாரணை கைதிகளுக்கான அந்த சிறை அப்படிதான் இருக்கும். ஹால் சிறை வந்து ஒரு வசதியாக இருக்கும், ஒரு ஹால் மாதிரியே இருக்கும். அவர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் மத்திய சிறை இருந்தது முன்னாடி,
சென்ட்ரல் ஜெயில் இருந்தது இல்லைங்களா, நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. அது வந்து இப்போது டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு ஹாஸ்டல்லாம் வந்துடுச்சு. அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுச்சு, எல்லாரையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பப்ளிக்லாம் கூட நிறைய பேர் போய் பார்த்தாங்க. அப்போ பார்த்துருந்தாங்கன்னா பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு கன்விஷன் அக்யூஸ்டுன்னு சொன்னால் 2 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர் 4 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு 6க்கு 6 அறை இருக்கும். அது உள்ளே லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே அது 2-3 உள்ளே பேர் இருக்கும். இருக்கும். ஆமாம், அது உள்ளே 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பரை போட்டு அது உள்ளே இருப்பாங்க. அவங்க வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாப்பாடே அவங்களுக்கு அங்கே தான் போகும். அவங்க வெளில வந்து கூட சாப்பிட முடியாது சில கைதிகளுக்கெல்லாம். அதில் ஆயுள் தண்டனை கைதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு யாருமே தனிமையிலே இருப்பார். அவர் சத்தம் போட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற அறையில் கிட்ட சத்தம் போட்டு தான் பேச முடியுமோ ஒழிய அவருக்கு எதிர்த்த மாதிரி கூட ஒரு அறை கிடையாது. அவர் எதையுமே பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையெல்லாம் இருந்தது நமக்கு. இப்போ அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ புழல் ஜெயிலெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய சிரமமான ஒரு இதெல்லாம் கிடையாது. நிறைய வசதிகள் இருக்குது. மேலே ஃபேன்லாம் கூட ரொம்ப அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு முன்னெல்லாம் ஃபேன்லாம் இருந்துன்னு சொன்னால் அதில் தூக்கு போட்டுக்குவான், அந்த ஃபேனில் போய் கை வைப்பான், ஃபேனில் ஏதாவது பண்ணிக்குவாங்க. அப்படிலாம் ஒரு சிக்கல்லாம் இருக்கும். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்கல் வந்துடும். இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு முறையில் அவனுக்கு தண்டனையும் அனுபவிக்கணும், அவனை அதே நேரத்தில் அவனை பாதுகாப்பான சூழலையும் உருவாக்கணுன்ற மாதிரி இப்போது இருக்குது. அப்போ அந்த விசாரணை கைதினா ஒரு மொத்தமாக இருப்பாங்க, ஒரு 30-40 பேர் மொத்தமாக ஒரு ஹாலில் இருப்பாங்க. அவங்கள காலையில் கணக்கு பார்த்து திறந்து விட்டாங்கன்னா அவங்க ஜெயிலுள்ள எங்கே வேணா உட்காருவாங்க, போவாங்க, சுற்றுவாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைக்கு வைப்பாங்க. அந்த மரத்தில் வந்து தண்ணி ஊற்றுங்க, அந்த பெருங்க போங்க, அவங்க இவ்வளோ தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. மறுபடியும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே ரோல் கால் வச்சு அந்த கொடியை இறக்குனதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கணக்கு பார்த்து அவங்கள அடைச்சிருவாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸு சாப்பாடு இதெல்லாம் கூட ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அச்சடிச்ச சோறு அப்படிம்பாங்க. அதுனா ஒரு அச்சு மாதிரி இருக்கும், ஒரு கப்பில் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து ரொம்ப சாப்பிட முடியாத ஒரு சாப்பாடாக இருக்கும். அது சமைக்கிறது அப்படி தான் சமைப்பாங்க. ஆமாம், அது அவ்வளோதான். ஏன்னா ஒரு கைதி தானேன்ற ஒரு கட்டம் காலம் இருந்தது. அவன் தண்டனைக்கு தானே வந்திருக்கான், அவனும் வாய்க்கு ருசியாக இப்போ சமைச்சு போகிறதுக்கான விருந்துக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் சமையலில் கான்ட்ராக்ட் எடுத்து உள்ளே செய்கிறவங்க அந்த சாப்பாடு பொரியல் இருக்கணும், கூட்டு இருக்கணும், அப்போ ரசம் எல்லாம் வச்சு சாம்பார்லாம் வச்சு ஒரு கப்பில் வச்சு சாப்பாடு வச்சு அதை ஒரு துணி போட்டு மூடி அக்யூஸ்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜெயிலர்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். ஒரு ஸ்பூன் இருக்கும் எல்லாத்துலேயும். அதை எடுத்து ஜெயிலர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பார், நல்லா இருக்கணும். சப்போஸ் அதில் அவருக்கு ஜெயிலருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அது கேன்சல் பண்ணுவார். இந்த கூட்டு நல்லா இல்லை, பொரியல் நல்லா இல்லை, சாம்பார் நல்லா இல்லைம்பாங்க. ஸோ அவர் சர்டிஃபிகேட் பண்ணணும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை தான் ஜெயிலில் பரிமாறுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து எந்த வித கஷ்டமும் இல்லை இல்லையா, சுகவாசியா அதாவது வந்து அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உள்ளே இருக்குது. ஸோ இப்படியே போகுதுங்களா. இப்போ ஒரு விசாரணை கைதியாகவே இருக்கார். வாய்தா வரும், கோர்ட்டில் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து 15 நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் போயிட்டே இருக்கும். ரிமாண்டில் இருக்கார் இல்லையா, அந்த ரிமாண்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எடுத்து கொடுப்போம், ரிமாண்ட் பண்ணுவாங்க, அது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் 19ஆம் தேதி வாய்தா அப்படின்னா ஒரு 19ஆம் தேதி அவரை கொண்டு வருவாங்க கோர்ட்டுக்கு. அதுக்கு ஒரு காவல் படை தனியாக இருக்குது. இப்போ ஏஆர்ன்றாங்க இல்லைங்களா, ஆயுதப்படைன்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் போலீஸ் ஆயுதப்படை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதான் ஒர்க்கு அவங்களுக்கு. அவங்க நேராக ஜெயிலுக்கு ஒரு வேன் எடுத்துன்னு போவாங்க, 10 போலீஸ் போவாங்க, துப்பாக்கியோடு போவாங்க. ஜெயிலுள்ளேருந்து அவருடைய வழக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொடுத்து அந்த வண்டியில் ஏற்றி விடுவாங்க, ஹேண்ட்கப்லாம் போட்டு. அவங்க நேராக கோர்ட்டுக்கு எட்டுன்னு வந்து எழும்பூர் கோர்ட்டு, எக்மோர் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, எந்தெந்த கோர்ட்டில் அவருடைய வழக்குகள் இருக்கோ அங்கே கொண்டு வந்து அவர் ஆஜர்படுத்துவார். அது வந்து ஆயுதப்படையோட வேலை. அது ஆயுதப்படையோட வேலை. அப்போ அன்னைக்கு 19ஆம் தேதி வாய்தான்னு வருதுன்னா, இப்போ எங்கள் கேஸ் இருக்குது, இப்போ இதுலேருந்து ஐநாவரம் கேஸு, அம்பத்தூர் கேஸு, ஆவடி கேஸு அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ் வந்து அன்றைக்கி கரெக்டாக அங்கே போவாங்க. கோர்ட் அடலி, ஐஓ, அதுக்கு அன்றைக்கி என்ன இருக்கோ அன்றைக்கி விட்னஸ் கொண்டு போகிறது, அன்றைக்கி அவருக்கு சம்மன் வழக்கு இல்லை சாட்சிட்டு கொடுக்குறது, ஒரு காப்பி கொடுக்குறது, என்னவோ அது இவங்க அங்கே கொண்டு போவாங்க. அவர் கொண்டு வந்து அங்கே ஒப்படைப்பார். வண்டியிலேருந்து அந்த அக்யூஸ்ட் இவர் கொண்டு வந்து அவரும் கூட வருவார். நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. நிறுத்தி வாதங்கள் நடக்கும். நமக்கு வந்து அரசு தரப்புலேருந்து பிபி பேசுவார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அவர் அந்த வாதத்தை வந்து அவர் சொல்லுவார். இவர் மாதிரி கொலை பண்ணியிருக்காரு, வராரு, இந்த கொலையால் இவருக்கு குற்றம் சுமத்தியிருக்கு, இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணுன்றதை அவர் ஆர்குமெண்ட் பண்ணுவார். அப்போ அவர் சைடில் வக்கீல் வைப்பாங்க, அவரும் வந்து கிராஸ் பண்ணி பேசுவார். அப்போ நம்ம விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அவர் அதை கிராஸ் பண்ணுவார்.
அப்புறம் நம்ம பிபிக்கு ஒரு நாள் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓ, இதனால தான் லேட் ஆகிறது. ஆமாம், ஒரு மறுபடியும் அடுத்த மாதம் தான், ஓகே, நெக்ஸ்ட் மந்த் 12ஆம் தேதி வாங்க. ஏன்னா நீதித்துறைக்கும் வந்து நிறைய வேலை இருக்கு இல்லையா? நீதித்துறையிலையும் வந்து ஏன் அவங்க வந்து உடனே முடிச்சிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பட் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 கேஸ் 200 கேஸ் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அது எல்லாத்தையும் தானே பார்க்கணும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாள் கடந்து தான் போய் ஆகணும். இப்போ அடுத்த வாய்தாக்கு வாங்க அப்படின்னாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், இவங்களுடைய ஒய்ஃபு பசங்க எல்லாம் அந்த கோர்ட்டுக்கு வருவாங்க. 19ஆம் சொல்லியிருப்பார் இல்லையா, அவங்க எல்லாம் அங்கே வருவாங்க. அவங்கக்கிட்ட போலீஸும் கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. சரி உள்ளது வெளில வராரு, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவர் நல்லா பேசி கீசி எல்லாம் அவர் எல்லாத்தையும் தலைக்கு தேங்காய் எண்ணெயிலிருந்து காலுக்கு போடுற செருப்பு வரைக்கும் கொண்டு போகலாம். மற்றபடி வேறு சில விஷயங்கள்லாம் கொண்டு போக முடியாது. அது மாதிரி ஒரு சிகரெட்டு, ஒரு கெஞ்சா, மதுபானம், இப்படியான ஒரு லக்ஸரி விஷயங்கள்லாம் கொண்டு போக முடியாத வழிய ஷர்ட்டை மாற்றிக்கலாம், அந்த மாதிரி சோப்பு எடுத்துக்கலாம், பேஸ்ட் எடுத்துக்கலாம், போட்டுங்கிற ஷர்ட்டை கட்டி கொடுத்துட்டு வேறு ஷர்ட்டை போட்டுக்குவார், லுங்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான எல்லா விஷயமும் வர ஒரு மாதத்துக்கான இதை வந்து இவர் எல்லாம் வாங்கிட்டு அவர் திருப்பி உள்ளே போயிடுவார். ஸோ இவர் மறுபடியும் அந்த விசாரணை கைதியாகவே தான் இருப்பார். இப்போது இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துக்கினே வரும்பொழுது கிட்டத்தட்ட என்ன ஆகுது, ஒரு வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பக்கா நம்முடைய விட்னஸ் எல்லாம் வந்து பக்காவாக நிரூபணம் ஆகுது அப்படின்னும் பொழுது அவருக்கு தண்டனை வழங்குவாங்க. இவருக்கு வந்து இவர் செய்த குற்றத்தை போலீஸார் மிக தீவிரமாக விசாரித்து சாட்சிகளை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இவருக்கு வந்து 1 வருடம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது வெட்டி குத்து கேஸில் சொல்கிறேன். இப்போ அந்த கொலை கேஸுனால் அது லைஃப் கொடுப்பாங்க, ஆயுள் தண்டனைன்னுவாங்க, இல்லை தூக்குன்னுவாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரியான வழக்கில் வந்து சாதாரண ஒரு தின்னாட்சவனே அது மாதிரி வெட்டு குத்து அது மாதிரியான கேஸில் வந்து வழக்குவாங்க. இப்போது 1 வருடம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னா அந்த 1 வருடம் இவர் விசாரணை கைதியாக இருந்தார்ல, அதை தண்டனையாக கருதி கழிக்கப்படுது. இவர் 1 வருஷம் உள்ளே இருந்தது அதையும் தண்டனையாக கருதி அவருடைய தண்டனை காலத்திலேருந்து 1 வருஷத்தை கழிச்சிடறாங்க. அப்போது மீதி 3 மாதங்கள் தான் அவர் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க போகிறார். அங்கே வந்து ஜெயிலில் அது சேஞ்ச் ஆகும். அந்த 3 மாதத்துக்கு அதான் அந்த அறை, சிறிய அறை, ஒரு சின்ன அறையில் 2-3 பேர். வளாகம் ஒன்று தானே சார்? ஜெயில் வளாகம் ஒன்று தான். வளாகம்ன்றது ஒரே வளாகம் தான். அதுக்கு பெரிய கேட்டை திறந்து உள்ளே போயிட்டா வெளில வர முடியாது. ஜெயிலுங்கிறது ஜெயில் தான். உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள். ஓகே, அப்போ இது இப்போ கடுங்காவல்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுகவாசியாக இருந்துட்டாரு. அதே தான். இப்போ அங்கே வந்து அவருக்கு சின்ன அறையா, பெரிய ஹாலில் படுத்து தூங்குறதுக்கும் இது வந்து ஒரு சின்ன அறை தானே இருக்கும். ஒரு 8க்கு 8, 10க்கு 10. அதில் வந்து யூனிஃபார்ம் இருக்கும் அவருக்கு. இவருக்கு ஒரு ட்ரௌசர் கொடுப்பாங்க, ஒரு பனியன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வாய்தான்னு வர முடியாது, ஒய்ஃபை பார்க்க முடியாது, பசங்களை பார்க்க முடியாது. இவர் அதுக்கப்புறம் இவர் வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் போய் யாராவது மனு போட்டு பார்க்குறேன்னு சொன்னால் அது எனக்கா ஒரு நாளைக்கு மனு போட்டு போய் பார்க்கலாம். அப்போ கூட தூரமாக வந்து பேசிட்டு வரலாம். இந்த வசதிகள்லாம் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியாது, அவர் இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. உள்ளதில் இப்போ வெளியே தோட்டத்தை பார்த்துக்கிறது அந்த மாதிரி இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. ஏதாவது வேலைன்னா அது ஒரு கடுமையாகவும் இருக்கும் அவருக்கு. அதுக்கு ஒரு இதோட வருவாங்க, எஸ்கார்டோடு அவர் வந்து வேலை வாங்கிக்கணும் வெளியிட்டு போவாங்க. இப்போ அந்த இதுன்னா சொல்லி ஃப்ரீயாக விடுறாங்கல்ல, ஒரு ஹாலில் ஒரு மட்டும் ஃப்ரீயாக படுக்கலாம், ஃப்ரீயாக தூங்கலாம். அவர் அங்கே அந்த பிளாக்கில் போய் பார்ப்பார், இந்த பிளாக்கில் போய் பார்ப்பார், அவர் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வருவார். இதில் அப்படி முடியாது இல்லையா? ஸோ அந்த 3 மாதங்கள் வந்து ஒரு நம்பரு, ஒரு தட்டு, அதுலேயே சாப்பாடு, அங்கேயே லெட்டின் பாத்ரூமு. ஸோ அதெல்லாம் ஒரு கஷ்டம் தானே. இப்போ இந்த விசாரணை கைதினா ஃப்ரீயாக வெளில வந்தாலும் ஒரு பெரிய தொட்டி இருக்கும், அதில் எல்லாம் குளிக்கலாம், நிறைய பாத்ரூம்ஸ் இருக்கும், நிறைய டாய்லெட்ஸ் இருக்கும், அப்படி போகலாம். இது அப்படி இல்லை. ஸோ அதை மட்டும்தான் அவர் அனுபவிச்சுட்டு வெளியே வர்றார். இது ஓகேங்களா? இதுக்கு இடையிலேயே அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை ஜாமீனில் நான் எடுத்துக்கிறேன், அவரை ஜாமீனில் விடுங்க, ஜாமீனில் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து வழக்கு நடக்கிற வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். அப்போவே இப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணவுடனே ஒரு 10-15 நாள்லேயே அவர் வெளில வந்துடலாம். ஜாமீனில் வெளில வந்துட்டாருன்னா வாய்தாக்கு ஜெயில் உள்ளேருந்து வர்றது இல்லாமல் வீட்டிலேருந்தே வருவார். என்னைக்கு அவருக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணி தண்டனை கிடைக்குதோ அன்றைக்கி தான் அவர் ஜெயிலுக்கு போவார். ஸோ அப்போ அது வரைக்கும் அவர் வெளியில் தான் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம இதில் இருக்குது, நம்ம சட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒரு தவறு செய்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அவரை போய் துன்புறுத்தவும் முடியாது, அவரை அடிக்க முடியாது, துன்புறுத்த முடியாது. அவர் அடித்தா இப்போ க்ளீனாக சொல்லுவார். இப்போ வந்து கஸ்டடி எடுக்கிறோன்னு சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் உள்ளே இருக்கார், விசாரணை கைதியாக இருக்கார், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வேணும். இந்த கத்தி எங்கே வச்சுருக்க,
நீ திருடின நகை எங்கே வச்சுருக்க இதெல்லாம் கேட்கணுன்னா அவர் கஸ்டடி கொண்டு வந்து தான் கேட்கணும். அப்போ அடிக்க மாட்டாங்க. அதுதான் அதை அடிக்கணும்னா நம்ம திருப்பி ஒரு அதுதான் அது எப்படி அது ஃபார்மேட் எப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு நம்ம பர்மிஷன் வாங்கணும். சார் எங்களுக்கு ஒரு வாரம் வேணும், 10 நாள் வேணும். அந்த கேஸின் தன்மையை பொறுத்து, வழக்கோட தன்மையை பொறுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போதும் 3 நாள் போதும், 4 நாள் போதும் அவர் சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டுடைய இதுதான் அவருடைய இதுதான் தீர்ப்பு தான் அது. ஒரு 5 நாள் கஸ்டடி கொடுக்குறாங்க, இல்லை 3 நாள் கஸ்டடி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த 3 நாள் வந்து அவரை கூப்பிட்டு வந்து உங்கள் ஸ்டேஷனில் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கலாம். கஸ்டடிங்கிறது வந்து அடி கிடையாது. கஸ்டடி உங்கள் கைப்பற்றி உங்களுடைய கண்காணிப்பில் அவர் இருக்கிறாருன்றது தான் கஸ்டடி. நீங்கள் வந்து அவரை பத்திரமா பார்த்து 3 நாள் அவர் விசாரணைலாம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ பொதுவாக நம்ம சினிமாக்களில் காமிக்கிறது தான் சார். இப்போ ஜெயில்னாலே உள்ளே போனாலே அடிப்பாங்க. இதுதான் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மனநிலைமையாக இருக்குது. அதுவும் வரவங்கெல்லாம் அடிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் உண்டாது. அதான் சினிமாவை வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நான் பல பதிவில் சொல்கிறது தான், சினிமா வந்து கம்பேரே பண்ண முடியாது. அதுதான் ஒரு காட்சி பதிவாக இருக்குது சார். அது காட்சி பதிவாவது மக்களும் அதை தான் மனசில் பதிவு நம்புறாங்க. ஆமாம், அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நிறைய இருக்குது, நிறைய விஷயம். இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேமரா வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷனை அடித்து துன்புறுத்துறதுக்கான உரிமையே கிடையாது உங்களுக்கு. வந்து அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அவர்கிட்ட போய் நம்ம கஸ்டடி எடுக்க போகிறோம்னு கேட்டால் எவ்வளோ விஷயங்க தெரியுங்களா? போய் எடுத்துங்க விசாரிங்கன்னு சொல்ல போகிறது இல்லை ஜட்ஜி. அவர்கிட்ட அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலே இருக்குது. அதில் கையெழுத்து போடணும், அவர் ப்ராமிஸ் பண்ணணும், நான் அவரை கொண்டு வந்து அவரை மன உளைச்சல் ஏற்படுத்த மாட்டேன், அவரை துன்புறுத்த மாட்டேன், அவரை அடிக்க மாட்டேன், அவருக்கு சாப்பாடு நான் தேவையான சாப்பாடு கொடுப்பேன், அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பேன், என்னால் அவருக்கு இந்த விசாரணையின் பொருட்டு எங்கள் காவல்துறையால் எங்கள் காவல் நிலையத்தால் அவருக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாது என்பதை நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும். அப்போது அந்த மாதிரி பண்ணி கூப்பிட்டு வரும்போது இவர் இங்கே அடித்து பிடிச்சி எதனா பண்ணிட்டாருன்னு வைங்க, மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நேராக ஜெயிலில் விட முடியாது. அந்த 5 நாள் முடிஞ்சுன்னா மறுபடியும் எடுத்து போய் கோர்ட்டில் நிறுத்தணும். அப்போ மறுபடியும் கேட்பார், 3 நாள் கஸ்டடி முடிஞ்சிச்சிங்களா, தம்பி உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா, காவல்துறை அவங்களை அடித்தாங்களா, சாப்பாடு கொடுத்தாங்களா, உனக்கு ஏதாவது காவல்துறை இந்த 3 நாளில் அவங்களால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா கேட்பார். அப்போ நம்ம அடித்து அவன் சொல்லுவான்ல, ஐயா என்னை போட்டு சித்திரவதை பண்ணிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்போ அதுக்காகவாது நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவனை நல்ல முறையில் பார்த்து நல்ல முறையில் கண்காணித்து அவங்ககிட்ட என்னென்ன உண்மையை வாங்க வைக்கணுமோ வாங்கிக்கிட்டு திருப்பி தான் விடணும். ஸோ அவன் சொல்லவே இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சினிமாவில் காட்டுவாங்க, அப்படிலாம் காட்டுவாங்க. அதுக்கும் வந்து நடைமுறையில் இருக்கிற சட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சினிமா அப்படி கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் தண்டனை. அந்த தண்டனையும் வந்து ஒரு கடுமையாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதுதான் காரணன்றது என்னுடைய பார்வை. இப்போது மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெட்டில் தான் நான் அதை பார்த்தேன், நான் எல்லாருமே கூட பார்த்துருப்பீங்க. துபாயில் இங்கேருந்து போகிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு, இந்தம்மா இங்கேருந்து போகிறாங்க. நியூ கப்பல்ஸ், அவங்க லீவு கிடச்சிது போய் பார்க்கணுன்னு வர சொல்கிறாரு. அந்த டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிங்க ஏர்போர்ட்லன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவர் அந்த டைம் வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுறாரு. துபாயில் டைம் மிஸ் ஆகுது, ஃப்ளைட்டு லேட் ஆகுது. இப்போ துபாய் வந்து கரெக்டாக வேலைக்கு போய் ஆகணும். இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து சார் நான் ஒரு ½ அன் ஹவர் வரேன் சார், எனக்கு வயிற்று வலிக்குது சார், இல்லைன்னா எனக்கு யாருனா லீவு கொடு சார், நாங்கள் கேட்க முடியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, போய்டுறாரு. எப்படி இருந்தாலும் படித்தவு தானே என் ஒய்ஃபு, தேடி பிடிச்சி வந்துடுவான்னு போயிடுறாரு. இவங்க போய் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க, ஹஸ்பண்டை காணோம். இவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அங்கே ஒரு டாக்ஸியை கூப்பிட்றாங்க, ஒரு போலீஸ்காரை கூப்பிட்றாங்க. அந்த அம்மா போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, சரி ரைட் ஓகேம்மா, இந்த கம்பெனி இங்கே தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய்டுங்கன்னு சொல்லி ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு ஏற்றி விடுறாரு. இந்த டாக்ஸி டிரைவருக்கு இவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வருது. எனக்கு நல்லா ஃபேராக இருக்காங்க, சரி அவன் ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறான், எங்கேருந்தோ தானே வந்திருக்காங்க, நம்ம தப்பு பண்ணால் என்ன தெரிய போகுது வெளியில் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுறான், ஒரு லாட்ஜுக்கு கூப்பிட்டு போயிடுறான். அது பெரிய ஆஃபீஸ் மாதிரி தெரியுது இவங்களுக்கு. நீங்கள் வந்து ஆஃபீஸு தான் சொல்கிறான். இவங்க அந்த ஆஃபீஸுன்னு சொல்லி நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே அங்கே மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட இவன் பேசிடுறான். மேனேஜரும் இவங்களும் சேர்ந்து அந்த அம்மாவை ரேப் பண்ணி ஒரு இது பண்ணிடுறாங்க. சரி ரேப் பண்ணதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அதனால் மாடி மேலே அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் மேலேருந்து கீழே போடுறான். கீழே போட்டாங்க, அந்த அம்மா இறந்துடுறாங்க. இவன் உஷாராக என்ன பண்ணுறான், புக்கில் வந்து ஒரு என்ட்ரி போட்டுறான். அந்த அம்மா வந்த மாதிரியும், இந்தியாவிலேருந்து வந்த மாதிரியும், ஒரு ரூம் போட்ட மாதிரியும்,
எல்லாம் என்ட்ரிலாம் போட்டு பக்கா பண்ணி வச்சுட்டான். அந்த ரூமில் கொண்டு போய் அவங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டான். ஸோ அந்த ரூம்லேருந்து அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டான். முடிஞ்சிச்சு. நியூஸ் அன்றைக்கே நியூஸில் வருது, மேலேருந்து கீழே வந்தாங்க போனாங்க. வரும்போது அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாரு, இந்த நியூஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகுது. இவங்க நம்மகிட்ட தானே வந்து கேட்டாங்க, நம்ம தானே டாக்ஸி பிடிச்சி அமிச்சோம். அவர் பாருங்கள், அவர் ஓரளவுக்கு ப்ரில்லியன்ட்டு அந்த டாக்ஸி நம்பர் எழுதிட்டு தான் அனுப்பியிருக்காரு. ஒரு அம்மா ஏற்றி விட்றோம், அதுவும் இந்தியாவிலேருந்து வராங்க, பாஷை வேறு தெரியல, ஸோ அதனால் நம்பரை எழுதி தான் அனுப்புகிறாரு. அவ்வளோதான். அவர் சொல்கிறது தான், இல்லை இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கல, ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், ஒரு மிஞ்சி போனால் உங்களுக்கு 30-40 மணி நேரம் தான் விசாரிக்கிறாங்க. எல்லாம் ப்ரூஃப் ஆகுது. அங்கே மீடியாவை நிறுத்துகிறாங்க. அந்த மேனேஜரை மேலேருந்து கருப்பு துணியெல்லாம் கவர் பண்ணி பப்ளிக் முன்னாடி மேலேருந்து தள்ளுறாங்க போலீஸ். மேலேருந்து அந்த அம்மா எங்கேருந்து அவன் தூக்கி போட்டானோ அங்கேருந்து தள்ளுறாங்க. தண்டனை கொடுக்குறாரு. அது மாதிரி அதே மாதிரி கீழே விழணும். கீழே விழுந்து அவர் உயிர் போயிடுச்சாருன்னா எழுந்து போகலாம். அவர் சாவடிக்கணும்லாம் தீர்ப்பு இல்லை. மேலேருந்து கீழே தள்ளுறாங்க. கீழே அங்கேருந்து 4 மைலேருந்து கீழே வந்தால் எங்கேருந்து பிழைக்கிறது இல்லையா? முடிஞ்சுதுங்களா? இவர் என்ன பண்ணுறாங்க, டிரைவர் இல்லையா, இவருக்கு ஒரு தீர்ப்பு என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள், பெரிய வெஹிக்கிளில் பின்னாடி சங்கிலியை போட்டு கட்டிட்டு ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டு நிறுத்தணும் வண்டியை. உயிர் இருந்தால் எழுந்து போட்டோம் அப்படிங்கிறாங்க. சின்ன பின்னமாக வராரு. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு மேலை நாடுகளெல்லாம் வழங்குறாங்க. அப்போது எவ்வளோ பயம் வரும். அப்போது ஒரு தப்பு செய்யணுன்ற எண்ணமே வராது இல்லையா? பட் இங்கே வந்து அது மாதிரி இல்லை. நம்மளது வந்து குற்றங்கள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அவனால் சமாளிக்க முடியும்ன்ற மாதிரியான இங்கே தண்டனைகள் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணிட்டு வெளில வந்துடலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மக்கள் அது மாதிரியான தப்பு பண்ணுறவனுக்கு அது மாதிரி மனசில் பதிகிறதுனால தான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக முடிவு எடுக்கிறான். எதனா ஒன்று ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல் பண விவகாரத்தில் கூட வெட்டுறான், கத்தி எடுத்து வெட்டுறா, கையை வெட்டுறா, காலை வெட்டுறா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ஜனநாயக நாடு. இங்கே வந்து நம்ம அந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் இங்கே நிவர்த்தி பண்ண முடியாது, அங்கே மாதிரியான தண்டனைலாம் இங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணலாம், சும்மா மக்களை பயமுறுத்துறதுக்காகவாது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் செய்திகளில் வந்து கைது சமயத்தின் போதே வந்து அவர் வந்து வழுக்கி விழுந்தாரு, மாவு கட்டு போடுறாங்க எப்படின்லாம். உண்மையாகவே அது வழுக்கி விழுகிறது தானே? அதான் இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மாவு கட்டு போடுறாங்க இல்லையா, ஸ்டேஷன்ல எல்லாம் போடுறாங்க பார்க்குறீங்கல்ல. சரி, அது எப்படின்னா, இப்போது நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கு போலீஸு எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ நேரம். ஒன்று, அதுக்கப்புறமும் அந்த தண்டனையை எவ்வளோ ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ணுறாருன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மக்கள் வந்து இது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, நீங்களும் இதை கேட்டிருப்பீங்க. இப்போது உங்கள் மனசில் என்ன தோணுன்னா, இவ்வளோ ஒரு தப்பு பண்ணவனுக்கு இவ்வளோ சலுகையா, அப்போ அவன் பாத்ரூம்லேயே கூட வழிக்க விழலாமே அப்படின்னு அவங்களே நினைக்கலாம். ஆனால் பாத்ரூமில் யாரும் போலீஸ் வந்து அடிச்சு கிடிச்சு உடைக்கிறது இல்லை. அவர் பாத்ரூம் இருக்கிற பாத்ரூம்லாம் வந்து இப்போ ஸ்டேஷனில் எப்படி இருக்கும், அது ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் உள்ளே போகும்போது நம்ம ஹேண்ட்கப்லாம் கைட்டி தான் உள்ளே விட்டாகணும். ஸோ அங்கே போகும்போது அவர் மனநிலை எப்படி வேணா இருக்கலாம், எகிரி வச்சு ஓடலான்னு நினைக்கலாம், அங்கே ஏதாவது சின்ன ஜன்னல் எதாவது ட்ரை பண்ணலாம், அங்கே வழிக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அப்படி வழிக்கு விழும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எங்கள் கடமைன்றதுனால அவருக்கு ஒரு மாவு கட்டை போடுறோம். ஆனால் மக்கள் வந்து ஒரு குற்றவாளியுமே உழட்டமே பரவாயில்லையா, ஒருத்தமே மாவு கட்டு, இப்போ நல்லாவே நாங்கள் கூட்டு போகிறோம் வச்சிங்களேன், மாவு கட்டு போடாமல் பப்ளிக்கே கேட்பாங்க, என்ன இவனுக்கு மாவு கட்டே காணாம, பாத்ரூமில் சரியாக எதுவுமே உடலை போடுது போலீஸு, வழிக்கு வழுந்தாலே நல்லா இருக்குமேனு மக்களுக்கு தோணும். அதுதான் பதில் அதுக்கு. ஸோ அப்படி நடக்கிறது. ஆமாம், அதுதான். ஏன்னா ரொம்ப சிரமம். இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பப்ளிக்கே கூட இப்படிலாம் கூட இருக்குதானே. ஒரு சாதாரண ஒரு மயிலாப்பூரில் வேலை செய்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க, அவன் குடும்பத்தோடு ஒரு 4 சக்கர வண்டியை வச்சுக்கிட்டு பஜ்ஜி போண்டா சுண்டலுன்னு போட்டு விற்கிறான், ரோட்டில் விற்கிறான். ஒரு பெரிய கடாயில் எண்ணெயை ஊற்றி வடையை சுட்டுனுக்கிறான். அங்கே 2-3 ரவுடி பசங்க வரான், ஏய் அதை கொடு, இதை கொடு, 4 போண்டா கொடு, சுண்டல் கொடுன்றான். எல்லாம் வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டு வந்துட்டு போகிறான். அந்த ஆள் கேட்குறான், அந்த பசங்களாம் கேட்குது, சார் என்ன சார் துடு கொடுத்துட்டு போங்க சார்னு. உடனே அந்த குழந்தைய ஒரு அறை விட்றான். அவன் வீட்டுக்காரன் வந்து, ஏய் உன் குழந்தைய போட்டு அடிக்கிறியா, துட்டு தானடா கேட்டோம் சாப்பிட்டதுக்குன்றான். உடனே என்ன பண்ணுறான், அவனுக்கு அவ்வளோ திமுறா அவனுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த ஜல்லி கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடை எடுக்கிற கரண்டியில் அந்த எண்ணெயை கொதிக்கிற எண்ணெய் தூக்கி அப்படியே மூஞ்சில் ஊற்றுறான்.
அந்த அம்மா மூஞ்சில் ஊற்றுறான், அந்த ஆள் மஞ்சள் ஊற்றுறான். அப்போ எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள். சாப்பிட்டதுக்கு காசு கேட்டதுக்கு இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் பண்ணுறான். அதுக்கப்புறம் போலீஸ் போகிறான், அவனெல்லாம் பிடிக்கணும்னு வைங்களேன். இப்போ அவனை நாங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் விட்டு வந்தோன்னு வைங்க, அது மனசுக்கு நிறைவே இருக்காது. அவன் தண்டனை அனுபவிக்க போகிறான், இல்லைன்னு இல்லை. ஸோ அந்த பாத்ரூம் அன்றைக்கி கொஞ்சம் வழவழு இருந்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். அன்றைக்கி பாத்ரூமு இல்லை, கொஞ்சம் நீட்டாக இருந்தனால அவன் முழுசாக போயிட்டான். அது மாதிரி தான். அதுதான் அந்த பாத்ரூமில் வழிக்க விடுறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இப்போ ஒரு கைதுக்கு பின்னாடி இவ்வளோ நடவடிக்கைகள்லாம் இருக்கு, இதனால தான் டிலே ஆகுதுன்றதெல்லாம் இப்போ தான் புரியுது. ஏன்னா அதனால தான் கைது ஏன் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல, இவ்வளோ காலம் ஏன் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் தெளிவு கிடைச்சிருக்கோம். அது மாதிரி இந்த தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம். அது இந்த குற்றங்கள் அடிக்கடி ரொம்ப சிம்பிளாக அங்கங்கே நடக்கிறதுக்கான காரணம் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Satyabama Institute of Science and Technology, admissions open. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.